மாதந்தோறும் ஃபர்ஸ்ட் சண்டே அன்று கிரியாஸில் நாம் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ். பழனி கோயில் நில மோசடி விவகாரத்தில் சார் பதிவாளரிடம் 5வது நாளாக விசாரணை நடைபெற்று வருகிறது. சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டனிடம் 5வது நாளாக விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. சிபிசிஐடி அலுவலகத்தில் 5வது நாளாக ஜஸ்டின் மணிகண்டனிடம் விசாரணை நடைபெற்று வருகிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பழனி கோயில் நில மோசடி வழக்கில் சார் பதிவாளரிடம் 5வது நாளாக தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது. சிபிசிஐடி அலுவலகத்தில் 5வது நாளாக ஜஸ்டின் மணிகண்டனுக்கு தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பழனி கோயில் நில மோசடி வழக்கில் சார் பதிவாளரிடம் 5வது நாளாக விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வரும் நிலையில் மேலும் தகவலை செய்தியாளர் சரவணன் வழங்கிட கேட்கலாம். சரவணன் வணக்கம். இது குறித்தான முழு தகவலையும் சொல்லுங்க. திண்டுக்கல் மாவட்டம் பழனி சன்னதி வெளியில் இருக்கக்கூடிய தண்டமாடி மடத்தின் நிலத்தை மோசடியாக பத்திரப்பதிவு செய்ததாக தொடரப்பட்ட வழக்கில் சிபிசிஐடி போலீசார் பல்வேறு குழுக்களாக பிரிந்து பல்வேறு மாவட்டங்கள்ல விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில இது சம்பந்தமாக 4 பேர் நேற்று கைது செய்யப்பட்டு நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்தி சிறையில் அடைந்துள்ளனர். இந்த நிலையில இந்த வழக்குல சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டன் நீதிமன்ற உத்தரவுப்படி இன்று 5வது நாளாக சிபிசிஐடி அலுவலகத்தில் இன்று காலை 10:20 மணிக்கு ஆஜராகியிருக்கிறார். முதல் நாளாக 27ஆம் தேதி ஆஜரான போது அவரிடம் 8 மணி நேர விசாரணையானது நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து 2ஆம் நாள் 28ஆம் தேதி ஏறத்தாழ 11 மணி நேரம் விசாரணையானது நடைபெற்றது. இந்த நிலையில நேற்று இன்று 29/7/2026 அன்று மாலை 5 மணி வரை ஏறத்தாழ 7 மணி நேரம் விசாரணையானது நடைபெற்றது. இந்த நிலையில நேற்று 4ஆம் நாள் விசாரணைக்கு காலை 10:20க்கு ஆஜரானார். சிபிசிஐடி அலுவலகத்தில் விசாரணைக்கு ஆஜரான அவர் 1 மணி நேரத்தில் 11:30 மணிக்கு அலுவலகத்திலிருந்து புறப்பட்டு சென்றார். சிபிசிஐடி அதிகாரிகள் வேறு இந்த வழக்கில் சம்பந்தப்படைய வேறு சில விசாரணைக்காக வெளி மாவட்டங்கள் சென்றிருப்பதன் காரணமாக அவர் 1 மணி நேரத்தில் புறப்பட்டு சென்றார். இந்த நிலையில் தான் இன்னைக்கு 5ஆம் நாள் விசாரணையாக இவர் ஆஜராயிருக்கிறார். ஜஸ்டின் மணிகண்டன் நீதிமன்ற உத்தரவுப்படி வரும் ஆகஸ்ட் 3ஆம் தேதி வரை சிபிசிஐடியில் ஆஜராக உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. தகவல்களுக்கு நன்றி சரவணன். மாதந்தோறும் ஃபர்ஸ்ட் சண்டே அன்று கிரியாஸில் நாம் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ்.